ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நீலா. அண்ட் நான் உங்க சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு மார்ச் 13, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, அண்ட் இந்த எல்லா கான்டென்ட்டும் எங்க இருந்து எடுத்தது தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி இல்லாம இதுல எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்போதுமே டாப் நாட்ச். அப்சல்யூட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற பெரிய கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் நீக்கி கான்டென்ட்டை 5 மடங்கு சின்னதா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா தராங்க. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டுடேஸ் நியூஸ். முதல்ல நேஷனல் நியூஸ். ஓகே, சோ யூனியன் மினிஸ்டர் CR பாட்டீல் அவருங்க ஜல் மஹோத்சவ் 2026 லான்ச் பண்ணிருக்காரு. இது ஒரு நேஷன் வைட் கேம்பெயின். ஓ, ஜல் மஹோத்சவ் கேட்கவே நல்லா இருக்கு. இதை யார் இனிஷியேட் பண்ணிருக்கா? இது இனிஷியேட் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், ஷார்ட்டா DDWS. குஜராத்ல இருக்கிற ரஹேஜ்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, அதாவது மார்ச் 8 அன்னைக்கு லான்ச் ஆனது. சூப்பர். அப்போ இந்த கேம்பெயின் எவ்வளோ நாள் நடக்கும்? இது மார்ச் 8ல இருந்து மார்ச் 22 வரைக்கும் நடக்கும். மார்ச் 22 தான் வேர்ல்ட் வாட்டர் டே. சோ அன்னைக்கு இதோட கல்மினேஷன். கேம்பெயினோட முதல் நாள் ஜல் அர்ப்பன் திவாஸை அப்சர்வ் பண்ணாங்க. அப்போ ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆசெட்ஸை கிராம் பஞ்சாயத்ஸ் கிட்ட ஃபார்மலி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. நைஸ். இந்த கேம்பெயினுக்கு ஏதாவது டேக்லைன் இருக்கா? இருக்கு. வில்லேஜஸ் ஃபெஸ்டிவல், நேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்னு ஒரு கேட்சி டேக்லைன் வச்சிருக்காங்க. இந்த கேம்பெயின் நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கிராண்ட் பஞ்சாயத்துன்னு 4 லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அருமை. சரி, அடுத்தது பேங்கிங் செக்டார்ல என்ன ஹாட் நியூஸ் இருக்கு? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம SBI, ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. விமென்காக $500 மில்லியன், அதாவது இந்தியன் ருப்பியில சுமார் 4597 கோடிக்கு சிண்டிகேட்டட் சோஷியல் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணிருக்காங்க. வாவ், $500 மில்லியன்! பெரிய அமௌண்ட் ஆச்சே. இதோட மெயின் பர்பஸ் என்ன? இது முழுக்க விமென்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்காக தான். விமென் லெட் பிசினஸஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றது தான் நோக்கம். இதனால யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5, அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டியும் அச்சீவ் ஆகும். எக்ஸலென்ட் இனிஷியேட்டிவ். இதுல வேற ஏதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்களா? ஆமா, ஜப்பானை சேர்ந்த மிட்சுபிஷி UFJ ஃபைனான்ஷியல் குரூப், அதாவது MUFG, இந்த டிரான்சாக்ஷனுக்கு மேண்டேட்டட் லீட் அரேஞ்சர், அண்டர் ரைட்டர், புக் ரன்னர் அண்ட் சோல் சோஷியல் லோன் கோஆர்டினேட்டரா இருந்திருக்காங்க. இது ஒரு என்வாயர்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், அதாவது ESG லிங்க்ட் லோன். SBI ESG பிரின்சிபல்ஸ்க்கு எவ்வளவு கமிட்மெண்டோட இருக்காங்கன்னு இது காட்டுது. கிரேட். அடுத்த நியூஸும் பேங்கிங்ல இருந்து தான். எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவோட முதல் பாசிவ் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, ஃபர்ஸ்ட் பாசிவ் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டா? அதோட பேர் என்ன? ரொம்ப நீளமா இருக்குமே. ஆமா, கொஞ்சம் நீளம்தான். நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 பிளஸ் 8 to 13 இயர் G-Sec 70:30 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல பாசிவ்னா ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவா ஸ்டாக்ஸை பிக் பண்ண மாட்டாரு, ஒரு இண்டெக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. ஹைபிரிட்னா ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுது. ஆனா இப்போ ஏன் திடீர்னு இந்த ஃபண்டை கொண்டு வராங்க? குட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி செபி பாசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸை பெர்மிட் பண்ணல. காரணம், டெட் இண்டெக்ஸ்ல எதுவுமே மினிமம் 5000 crore ஆசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது AUM கிராஸ் பண்ணல. இப்போ நிஃப்டி 8 to 13 இயர் G-Sec இண்டெக்ஸ் அந்த த்ரெஷோல்ட தாண்டினதால செபி பெர்மிட் பண்ணிட்டாங்க. சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன். அப்போ இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன் எப்படி இருக்கும்? இதுல 70% ஈக்விட்டிலையும் 30% டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டிக்கு நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸையும், டெட்டுக்கு நிஃப்டி 8 to 13 இயர் G-Sec இண்டெக்ஸையும் ட்ராக் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட். அடுத்ததா பேங்க் ஆஃப் பரோடா பத்தி ஒரு நியூஸ். அவங்க 10,000 crore ரைஸ் பண்ணிருக்காங்க. 10,000 crore எதுக்காக? டொமஸ்டிக் லாங் டேர்ம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணிருக்காங்க. இதை பண்ண இந்தியாவோட முதல் பேங்க் ஆஃப் பரோடா தான். இந்த ஃபண்ட்ஸ் இந்தியாவை ஒரு சஸ்டைனபிள் எக்கானமியா மாத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்னா என்வாயன்மெண்ட்க்கு நல்லது செய்யற ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்றது, கரெக்ட்? எக்ஸாக்ட்லி. இந்த ஃபண்ட்ஸை NSE எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் மூலமா செக்யூர் பண்ணிருக்காங்க. ஓ,
ஒரு சின்ன பிரேக் லிஸ்னஸ், இவ்ளோ விஷயங்களை நாம ஞாபகம் வச்சுக்கணுமேனு கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்றதுக்கு அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் அது. மறக்காம இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுக்குது. சோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Now, back to the news. அடுத்தது agreements. Ministry of Skill Development and Entrepreneurship, அதாவது MSDE, காதி ஃபவுண்டேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. காதி ஃபவுண்டேஷன், அது என்ன ஃபவுண்டேஷன்? அது SFI இம்பாக்ட் ஃபவுண்டேஷன் கீழே வர ஒரு ப்ராஜெக்ட். இந்த MOU மூலமா ஸ்கில்டு இந்தியன் ஒர்க்கர்ஸை வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கும் அவங்களோட குளோபல் மொபிலிட்டிக்கும் சப்போர்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. குட் மூவ். வேற ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? இருக்கு. ருமேனியா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டை அஃபிஷியலா ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. ராட்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா என்ன? ராட்டிஃபைட்னா டு ஃபார்மலி அப்ரூவ். ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை ஒரு நாடு ராட்டிஃபை பண்ணுதுன்னா அவங்க நாட்டு பார்லிமெண்ட் மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பாடியில அப்ரூவ் பண்ணி அந்த ஒப்பந்தத்துக்கு சட்டப்படி கட்டுப்படுறோம்னு அதிகாரப்பூர்வமா சம்மதம் சொல்றாங்கன்னு அர்த்தம். சிம்பிள் அண்ட் கிளியர். சோ ISA பத்தி சில குவிக் ஃபேக்ட்ஸ். ஷூர். ISAவை இந்தியா அண்ட் பிரான்ஸ் சேர்ந்து 2015ல பாரிஸ்ல நடந்த COP21 கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல லான்ச் பண்ணாங்க. இதோட விஷன் ஒன் வேர்ல்ட், ஒன் சன், ஒன் கிரிட். இதோட டைரக்டர் ஜெனரல் ஆஷிஷ் கண்ணா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம குருகிராம், ஹரியானால இருக்கு. ஆசம். அடுத்தது எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2026. யாரு டாப்? நோ சர்ப்ரைசஸ் தேர். டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ்எக்ஸோட CEO ஈலான் மஸ்க் தான் டாப். அவரோட நெட்வொர்த் $792 பில்லியன். 700 பில்லியனை தாண்டின முதல் ஆளும் அவர்தான். விசில், என்ன ஒரு பணம்! இன்கிரெடிபிள். அவருக்கு அடுத்தது ஜெஃப் பெசாஸ் அண்ட் லாரி பேஜ் இருக்காங்க. நம்ம இந்தியால யாரு ரிச்சஸ்ட்? நம்ம முகேஷ் அம்பானி தான். இந்தியா அண்ட் ஏஷியா ரெண்டுலயுமே அவர்தான் ரிச்சஸ்ட். அவரோட நெட்வொர்த் 9.8 lakh crores. இந்தியாவோட குளோபல் ரேங்க் என்ன? இந்தியா உலக அளவுல 308 பில்லியனர்ஸோட 3rd ரேங்க்ல இருக்கு. சைனா அண்ட் USA நமக்கு முன்னாடி இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், செல்ஃப் மேட் விமன் பில்லியனர்ஸ்ல சைனா தான் டாமினேட் பண்ணுது. 75% அவங்க தான். விமென்ஸ் லிஸ்ட் பத்தி சொல்லுங்க. USAவை சேர்ந்த டயன் ஹென்ரிக்ஸ் தொடர்ந்து 4வது முறையா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் செல்ஃப் மேட் விமனா இருக்காங்க. ஆலிஸ் வால்டன் ஆஃப் வால்மார்ட் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் உமன். நம்ம இந்தியால ரோஷ்னி நாடர் மல்ஹோத்ரா தான் ரிச்சஸ்ட் உமன். சரி, அடுத்ததா டிஃபென்ஸ் நியூஸ். DRDO கோயம்புத்தூர்ல இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு 99.15 lakh rupeesல ஒரு ரீசர்ச் ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன? ரொம்ப டெக்னிக்கலா இருக்குமோ? கொஞ்சம்தான். டெவலப்மெண்ட் ஆஃப் நாவல் ஆன்டிடோட்ஸ் ஃபார் ஹைலி டாக்ஸிக் ஆர்கானோபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ். சுருக்கமா சொன்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கிற ரொம்ப டாக்ஸிக்கான சில கெமிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் இது. இந்தியாவோட கெமிக்கல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை இது இம்ப்ரூவ் பண்ணும். அண்டர்ஸ்டுட். ஒரு ஆன்டிடோட், அதாவது ஒரு முறிவு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. பர்ஃபெக்ட். இந்த ரீசர்ச் பாரதியார் யூனிவர்சிட்டியில இருக்கிற DRDO இண்டஸ்ட்ரி அகாடமியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நடக்கும். டிஃபென்ஸ்ல இன்னொரு நியூஸ், லாமிட்டியே 2026 எக்ஸசைஸ் பத்தி. ஆமா, இது 11th எடிஷன். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் சீச்செல்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் நடுவுல நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். இது சீச்செல்ஸ்ல விக்டோரியால நடக்குது. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல தான் முதல் முறையா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ட்ரை சர்வீஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அதாவது ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மூணுமே கலந்துக்கிறாங்க. சூப்பர். ஆர்மில இருந்து அசாம் ரெஜிமெண்ட், நேவில இருந்து INS ட்ரிக்கன் வார்ஷிப் அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இப்போ பிசினஸ் நியூஸ்க்கு போலாம். குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஜெப்டோல ஒரு டெடிகேட்டட் ஆயுஷ் ஸ்டோரை லான்ச் பண்ணிருக்காங்க. ஜெப்டோலையா? வாவ்! இனிமே 10 மினிட்ஸ்ல அஸ்வகந்தா முகப்புக்கு வந்துரும் போல. இது யாரு லான்ச் பண்ணா? யூனியன் மினிஸ்டர் பிரதாப் ராவ் ஜாதவ் தான் இதை இனாகிரேட் பண்ணாரு. இதோட எய்ம் ஆயுஷ் ப்ராடக்ட்ஸோட டிஜிட்டல் விசிபிலிட்டியும் கன்சியூமர் ஆக்சஸையும் அதிகப்படுத்துறது தான். குட் இனிஷியேட்டிவ். அடுத்தது IBM பத்தி ஒரு நியூஸ். ஆமா, IBM அவங்களோட முதல் சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் சென்டரை இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. லொகேஷன் நம்ம பெங்களூரு. சங்கமா? எதுக்கு இந்த சென்டர்?
இது ஒரு கொலாபரேட்டிவ் என்ஜினியரிங் ஹப், செக்யூர், ஸ்கேலபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் என்டர்பிரைஸ் ஏஐ சிஸ்டம்ஸோட டெவலப்மெண்ட்டை ஆக்சிலரேட் பண்றது தான் இதோட நோக்கம். ஒரு ஸ்டடி படி 58% இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ் ஏஐக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறாங்களாம். மேக் சென்ஸ். அடுத்தது பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் பத்தி. செயிலோட ஒரு யூனிட்டான பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது BIS கிட்ட இருந்து 4 புது ஸ்டீல் கிரேட்ஸுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இந்த சர்டிஃபிகேஷன் மூலமா அவங்க ஹை குவாலிட்டி, ஹை ஸ்ட்ரெங்த், லோ அலாய் கோல்ட் ரோல்டு ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால அவங்களோட ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆகும். சரி, இப்போ ஒரு குட்டி ஸ்டேட் நியூஸ். மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபடான்விஸ் ஃபினான்ஷியல் இயர் 27க்கான ஸ்டேட் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணிருக்காரு. டோட்டல் அவுட்லே ₹7.69 lakh crores. ஓகே, நோட்டட். கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ பாத்திரலாம். மார்ச் 4th நேஷனல் செக்யூரிட்டி டே, இல்லனா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவஸ் 1972ல இருந்து அப்சர்வ் பண்றோம். மார்ச் 3 வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே. 2026க்கான தீம் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் கன்சர்விங் ஹெல்த், ஹெரிடேஜ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். அண்ட் ஃபைனலி மார்ச் 4th இன்னொரு நாள் வேர்ல்ட் ஒபிசிட்டி டே. இதோட தீம் 8 பில்லியன் ரீசன்ஸ் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி. ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபோக்ஸ். அப்சல்யூட்லி. அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. இப்போ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல கலந்துக்கிறீங்களா? ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வினர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணி பிரைசஸ் வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் இது. உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Neela. And Sibi signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye-bye.